சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பொதுத் தேர்தல் நடந்து முடிந்திருக்கு. இந்த பொதுத் தேர்தலில் யார் வெற்றி பெற போறா, புதிதாக யாரும் ஆட்சி அமைக்க போறாங்களா, இல்லை இருக்கிற ஆட்சியை தொடர போகிறதா அப்படிங்கிற பல கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துகிட்டு இருக்கு. அதற்கெல்லாம் விடை காண்ற மாதிரி நாளைய தினம் பதிவான வாக்குகளை எண்ணி நமக்கு ரிசல்ட் சொல்ல இருக்கிறாங்க. இந்த பதிவான வாக்குகளை எப்படி எண்ணுறாங்க? முதல் சுற்றுல இந்த வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறாரு, இரண்டாம் சுற்றுல இந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு சுற்றுக்கும் அறிக்கைகளை வெளியிட்டு இருப்பாங்க, அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த முதல் சுற்றுனா என்ன, இரண்டாம் சுற்றுனா என்ன, எப்படி முதல் சுற்று இரண்டாம் சுற்றுன்னு சொல்லி வாக்குகள் கணக்கிடப்படுது அப்படிங்கிறது குறித்தும் இந்த இவிஎம் மிஷின் மீது பல்வேறு சந்தேகங்களை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மிஷினை வச்சு பாஜக ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மிஷின் மூலியமாக தான் தொடர்ந்து மோடி அவர்கள் பிரதமராகவே இருக்கிறாங்க. பல மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடிச்ச காரணமே இந்த இவிஎம் மிஷின் தான். அந்த மிஷினை ஹேக் பண்ணி அந்த மிஷினை முறைகேடு பண்ணி ஆட்சி தொடர்ந்து பாஜக தக்க வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான வழக்கறிஞர் இந்த இவிஎம் மிஷின் மீது பல்வேறு கேள்விகளை நீதிமன்றங்களையும் எழுப்பியிருக்காரு, நீதிமன்றங்களை வழக்கம் போட்டிருக்காரு. ஏன் பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் ஒருத்தரே இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக வழக்கம் தொடர்ந்திருக்காரு. அதில் அவருக்கு ஆதரவான தீர்ப்பையும் பெற்றிருக்காரு. அது என்ன தீர்ப்பு, எப்படி இந்த வாக்கு எண்ணப்படுகிறது, அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடந்தா முடிஞ்ச அன்று இரவே எங்க தலைவர் போட்டி போடுற திருச்சி கிழக்குல கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க, திமுகவும் தேர்தல் அதிகாரியும் கூட்டு சதி பண்ணி எங்க விஜய் அவர்களை வீழ்த்த பார்க்குறாங்கன்னு சொல்லி தாவேகாவினர் குற்றம் சாட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் பல காணொலிகள் அந்த நேரத்தில் பதிவுனுச்சு. என்ன நடந்துச்சு, இந்த இவிஎம் மிஷின் மீது ஏன் இவ்வளோ குற்றச்சாட்டு, எப்படி வாக்கு எண்ணப்படுகிறது அப்படின்னு குறித்து இந்த காணொலி நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல உலகத்தில் இந்த இவிஎம் மிஷின் அப்படின்னு அறியப்படுற இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்கா 1960-70 காலகட்டத்தில் அவங்கள்ட்ட இருந்த வாக்கு முறையை கொஞ்சம் நவீனப்படுத்தணும், கொஞ்சம் இதை மாடலைஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க பல திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சொல்லி சொல்லப்படுது. அதாவது முன்னாடி பேப்பர் இருக்கும், பேப்பரில் சீல் வச்சு அதை மடித்து ஒரு பெட்டிக்குள்ள போட்டுட்டு வருவாங்க. அந்த வாக்குப்பதிவு முறை தான் பல நாடுகள் பின்பற்ற வந்துச்சு. அதுதான் அமெரிக்காலையும் பின்பற்றப்பட்டுச்சு. அப்படிப்பட்டதை கொஞ்சம் மாடலைஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க இந்த ஓட்டிங் மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கண்டுபிடிச்சது அவங்களுக்கு கை கொடுக்கல. பல நம்பகத்தன்மையை பல கேள்விக்குறிகள் அது மீது எழுப்புது. அதன் பின்பு அதை அவங்க கைவிட்டுட்டு அதிலிருந்து வெளியேறி அவங்க இப்போ பழையபடியே அந்த சீல் வச்சு போடுற அந்த வாக்குப்பதிவுக்கே மாறிடுறாங்க. ஆனால் இந்தியாவில் 1982ஆம் ஆண்டு இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு இடைத்தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த தேர்தலில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் போட்டி போட்டிருக்காங்க. அதில் கம்யூனிஸ்ட் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கும்போது வெற்றி பெற்றிருக்காங்க. இதை எதிர்த்து காங்கிரஸ் வழக்கு தொடர்கிறாங்க. இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதை எப்படி நாங்கள் நம்ப முடியும், மீண்டும் ஒரு இடைத்தேர்தலோ மீண்டும் ஒரு தேர்தலை நடத்தணும், அந்த தேர்தலை ரத்து பண்ணிட்டுன்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செஞ்சதாகவும் அந்த தேர்தலை ரத்து பண்ணிட்டு புதிதாக ஒரு தேர்தல் நடத்தியிருக்காங்க பழையபடி நம்ம வாக்கு சீட்டு முறையில். அந்த தேர்தல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போதான் முதல் இந்த இவிஎம் மிஷின் சந்தேகம் எழுது. தொடர்ந்து அப்போ தொடங்கின சந்தேகம் இப்போ தொடர்ந்துகிட்டே போகுது. 1982 இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரம் பின்னாடி 2004ஆம் ஆண்டு தான் இந்தியா முழுக்க நடைபெற்ற பொது தேர்தலை பயன்படுத்துகிறாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் பயன்படுத்தப்படுது. இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலுமே இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு வருது. 2004ஆம் ஆண்டு பொது தேர்தலாம் இந்தியாவில் முதல்ல இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்பாட்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க. அந்த தேர்தலில் அதற்கு முன்னாடி பாஜக தான் இது இருக்கும்போது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இப்போ வரைக்கும் அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு அது மீது நம்பகத்தன்மை இல்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஓட்டிங் மிஷினை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கண்டுபிடிச்சாலும் இந்தியாவுக்கான இந்த ஓட்டிங் மிஷின் உருவாக்குறது இந்தியா தான் உருவாக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கி அவங்க அந்த ஓட்டிங் மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டு கீழே தான் இந்த ஓட்டிங் மிஷின் இருக்கும். தொடர்ந்து இந்த ஓட்டிங் மிஷினை வேற யாருமே தயாரிக்க முடியாது, வேற யாராவது தயாரிச்சாலும் கைது செய்யப்படுவாங்க. இதுதான் இந்தியாவில் இருக்கிற சட்டம். இப்படி உருவாக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரம் தான் இப்போ வரைக்கும் நமக்கு பயன்பாட்டில் இருக்கு. ஆனால் சில மாற்றங்கள் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. 2013க்கு முன்னாடி 2 முக்கியமான பொருட்கள் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கும். அதாவது வாக்குப்பதிவு செய்கிற ஒரு பெட்டி, நம்ம போய் வேட்பாளர்களோட பெயர் இருக்கும், வேட்பாளர்களுடைய எண் இருக்கும், சின்னம் இருக்கும், நம்ம ஒரு பட்டன் அமைக்கிட்டு வருவோம். அந்த பெட்டியும் அதை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் யூனிட் சொல்லி 2 பெட்டி மட்டும்தான் இருந்திருக்கு 2013க்கு முன்னாடி வரைக்கும். அப்படி இருந்த பெட்டி மீது தான் சுப்பிரமணிய சாமி, அதாவது பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவராக அறியப்படுறாரு. அவர் பாஜக கொண்டு வந்த வாக்குப்பதிவு இயந்திரம் மீதே ஒரு வழக்கு பதிவு போடுறாரு. என்னன்னா இது டிரான்ஸ்பரன்சியாக கிடையாது, இது மேலே எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை, இது மேலே ஒரு வழக்கு அவர் போடுறாரு. அதாவது பாஜக கொண்டு வந்தது, பாஜக தான் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வழக்கு போடுறாரு. அதன் பின்பு நீதிமன்றம் இதை இன்னும் கொஞ்சம் மாடுலைஸ் பண்ணுங்க, இதை கொஞ்சம் வாக்காளருக்கு எந்த சின்னத்தில் வாக்கு பதிவு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வகையில் ஒரு சின்னதாக ஒரு மிஷின் கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் விவிபேட் அப்படின்னு ஒரு மிஷின் கொண்டு வராங்க. நம்ம வாக்கு பதிவு பண்ணுவோம், பதிவு பண்ணோன்னே பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்கும், விவிபேட்னு ஒரு பெட்டி. அந்த பெட்டியில் நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது அந்த இதில் தெரியும்.
அதை வந்து இப்போ 2013க்கு அப்புறம் தான் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த வழக்கை வந்து போட்டது வந்து சுப்பிரமணிய சுவாமி. அவர் மீண்டும் வந்து ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணுறாரு. என்ன பதிவு பண்ணுறாருன்னா, நீங்கள் அந்த வாக்குப்பதிவில் விழுந்த அந்த சீட்டை எடுத்து எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்து இங்கே பதிவான வாக்குகள் சரியாக இருக்குதா, பூத் ஏஜென்ட்டுகிட்ட கொடுத்த வாக்கு சரியாக இருக்குதான்னு எண்ணி பார்த்தா மட்டும்தான் நாங்கள் இதை நம்புவோம்னு சொல்லி மீண்டும் அவர் வந்து ஒரு டிமாண்டை வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது மீண்டும் வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து போடுறாங்க. ஒரு ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூத்தில் போய் ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு அந்த பெட்டியெல்லாம் வந்து இரவு கலெக்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் வைப்பாங்க. அதாவது ஒரு தொகுதி இருக்குன்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 பூத்துக்கு இருக்குது. 200 பூத்துலேருந்து அந்த வாக்கு பெட்டிகள்லாம் கலெக்ட் செஞ்சுட்டு அந்த வாக்குப்பெட்டிகள்லாம் வந்து சேகரிச்சுட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூம்னு ஒரு இடத்துல வந்து வைப்பாங்க. ஸ்ட்ராங் ரூம்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிறது நம்ம அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும்ல, அந்த மையம் தான் ஸ்ட்ராங் ரூம்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான அதீத செக்யூரிட்டி கொண்ட ஒரு ரூமாக வந்து அது கருதப்படுது. 24 மணி நேரம் வந்து சிசிடிவி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு அறை வந்து அந்த அறை தொடர்ந்து வந்து அது கண்காணிப்பிலே இருக்கும். ஆயுதமேந்திய துணை ராணுவ படை வந்து அங்கே வந்து காவலில் இருப்பாங்க. இப்போ ஒரு தொகுதிக்கு 200 பூத் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பூத்தில் வந்து பதிவான அந்த வாக்கு பெட்டிகள்லாம் வந்து சேகரிச்சுட்டு அந்த ஸ்ட்ராங் ரூமில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து இரவு நேரத்தில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அங்கே வச்சு சீல் வச்சதுக்கப்புறம் வாக்கு என்ற அன்னைக்கு காலையில் தான் அந்த சீல் வந்து ஓப்பன் செய்யப்படும். அதுதான் வந்து ஸ்ட்ராங் ரூம் சொல்லுவாங்க. அங்கே வந்து விபிடி மிஷின் இருக்கும். அந்த வாக்கு இயந்திரங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். வாக்கு என்ற அன்னைக்கு வந்து காலையில் ஒரு 5 சீட்டு, அதாவது ஒரு பூத்துக்கு ஒரு 200 பூத்து இருக்குன்னா அதில் ஒரு 5 தான் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி அதை எடுத்து அதில் இருக்கிற வாக்கு பதிவான எண்ணிக்கை சரியாக இருக்குதா, அந்த விபி பேட் மிஷினில் வந்து பதிவான வாக்குகளும் சரியாக இருக்குதா, பூத் ஏஜென்ட் கொண்டு வர அந்த ஸ்லிப்பில் உள்ள வாக்குகளும் சரியாக இருக்குதான்னு சொல்லி எண்ணி அதன் பின்பு இந்த வாக்குகளை வந்து டிரான்ஸ்பரண்ட்டியாக வந்து சொல்லணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. வாக்கு எண்ணிக்கை நடைபெற அன்னைக்கு வந்து முதல் சுற்றுல இந்த வேட்பாளர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறாரு. 2ஆம் சுற்றுல இந்த வேட்பாளர் அவரை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு. இந்த வேட்பாளர் 5000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து இவரை வந்து முந்தி கொண்டு போறாரு 3ஆம் சுற்றுல அப்படின்னு சொல்லி 1, 2, 3 சொல்லி ஒரு 15, 16 சுற்று வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற்றுட்டே இருக்கும். இந்த 16 சுற்று வாக்கு எண்ணிக்கையில் இந்த சுற்றுகள் எப்படி வந்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கு எண்ணிக்கை அறைன்னு வச்சுக்கோங்க. அந்த அறையில் வந்து 14 மேசைகள் வந்து போடப்படும். 14 மேசைகளும் வந்து இரும்பு வேலிக்குள் வந்து இருக்கும். 2 பக்கம் வந்து தடுப்புகள் அமைக்கப்பட்டு 14 மேசைகள் இருக்கும். 14 மேசைகள்லையும் வந்து ஒரு மேசைக்கு 3 அதிகாரிகள்லேருந்து 2லேருந்து 3 அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு பூத்தில் வந்து 140 பெட்டி இருக்குது. ஒரு தொகுதிக்கு 140 பூத்துகள் வந்து கலெக்ட் செய்யப்பட்ட பெட்டிகள் வந்து அந்த அறையில் இருக்குன்னு வச்சுக்கோங்கமே. முதல்ல வந்து ஒரு 14 பெட்டிகள் எடுத்துகிட்டு வந்து அந்த 14 மேசைகளையும் வந்து வைப்பாங்க. இப்போ 14 மேசையில் இருக்க வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு அங்கே இருக்கிற முகவர்கள்ட்ட வந்து காமிக்கப்படும். உங்களுடைய வேட்பாளர் இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காரு, உங்களுடைய வேட்பாளர் இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காருன்னு காமிப்பாங்க. அந்த முகவர்கள் அதை வந்து கணக்கெடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு பேப்பரில். முதல் சுற்றில் இத்தனை வாக்கு, 2ஆம் சுற்றில் இத்தனை வாக்கு, முதல் சுற்றில் இந்த பெட்டியில் இத்தனை வாக்கு வாங்கியிருக்கோம், 2ஆம் சுற்றில் இந்த பெட்டியில் இத்தனை வாக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்லி அந்த முகவர்கள் வந்து கணக்கு எடுத்துக்கிடுவாங்க. அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே முதல் சுற்றுல 14 பெட்டிகள் வந்து எண்ணப்படுது. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 14 மேசைகள், 14 மேசையிலையுமே ஒவ்வொரு மேசைக்கு ஒவ்வொரு பெட்டின்னு சொல்லி எண்ணுவாங்க. அப்படி 10 சுற்று வாக்குகள் வந்து நடைபெறும். சில இடங்களில் அது எண்ணிக்கை அதிகமாகலாம், 18 சுற்றுகள் நடைபெறலாம். பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் போன்ற தொகுதியில் 20 சுற்றுக்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெறலாம். இறுதியாக யார் வந்து அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னு சொல்லி அறிவிப்பாங்க. அவர் தான் வெற்றி பெற்றவராக இருப்பாங்க. வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சோடனே வெற்றி பெற்ற நபருக்கு வந்து சான்றிதழ் வந்து அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரி வந்து வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் தபால் வாக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை வாக்கு செலுத்த முடியாத முதியவர்கள்ட்ட போய் வாக்குகளை வந்து தபால் வாக்காக வந்து பெற்றுட்டு வருவாங்க. அது காலையிலே முதல்ல வந்து எண்ணப்படாது. 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குதுன்னா 8:30க்குள்ள அந்த வாக்குகள்லாம் எண்ணி முடிக்கப்பட்டு மிஷின் வந்து திரும்ப வந்து மிஷினில் பதிவான வாக்குகள் வந்து எண்ணப்படும். சில நேரங்களில் இரண்டுமே வந்து 2024 தேர்தலாம் இரண்டுமே ஒரே நேரத்தில் வந்து எண்ணப்பட்டுச்சு. சில நேரங்களில் அது மாறுபடவும் இருக்கலாம். இந்தியாவில் இந்த இவிஎம் மிஷின் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டப்ப எதற்காக இதை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பல விளக்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. முன்னாடி வந்து நம்ம வாக்குச்சீட்டு முறையில் தான் வாக்கு வந்து செலுத்திக்கிட்டு இருந்தோம். அப்படி வாக்கு செலுத்தும் போது பணபலத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க அந்த வாக்குகளை மொத்தமாக கைப்பற்றி தங்களுடைய கட்சிக்கான வாக்கு முத்திரையில் வாக்குகளை மட்டுமே குத்தி வந்து அவங்க பெட்டிக்குள்ளே போட்டுட்டு இருக்காங்க. கள்ள ஓட்டு அதிகமாக பதிவாகுது. அதெல்லாம் வந்து நம்ம தடுக்கிறக்காண்டி தான் இந்த வாக்கு இயந்திரத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி அந்த நேரத்தில் பல அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இல்லை அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்த குறைபாடுகள் இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை எதையுமே நிவர்த்தி செய்யலை. நம்ம வந்து நவீனமயமாக இதை வந்து பெட்டியாக மாற்றிருக்கோமே தவிர அதில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யலைன்னு சொல்லி பல அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர் பல பேர் வந்து வழக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களில் இதை பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஏன் இந்த பெட்டி வந்து ஹேக் செய்யறதுக்கு பல முறை வந்து முயற்சியும் நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து ஹேக் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி 2007-8 காலகட்டத்தில் அவர் கைதும் வந்து பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான வழக்கறிஞர் பிரசாத் பூஷன் அவர்கள் வந்து ஒரு வழக்கு வந்து தொடர்ந்திருக்காரு உச்சநீதிமன்றத்தில். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 காலகட்டத்தில் பதிவான வாக்குகளோட எண்ணப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இது எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்குதோ,
இது எப்படி, இதற்கான ஆதாரங்கள்லாம் என்னிடம் இருக்குதுன்னு சொல்லி அவர் உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணார். அந்த வழக்கு இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இது வந்து பெருமளவில் வந்து செய்தியாகப்படலை. ஆனால் பிரசாந்த் பூஷன் அவர்கள் பல முறை வந்து இன்னமும் வந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. இந்த இவிஎம் மிஷின் வந்து நம்பக்கூடாது, இதில் வந்து டிரான்ஸ்பரன்சியே கிடையாது, இதில் வந்து பிரச்சனை இருக்குது, இதை வச்சு எப்படி வேணால் யார் வேணால் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து சொல்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இல்லை அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மிஷின் வந்து ஹேக் பண்ணவே முடியாது, இதில் எந்த ஒரு ப்ளூடூத் டிவைஸும் கிடையாது, இதில் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான ஒரு வயர் கனெக்ஷன் கிடையாது, நம்ம அவுட் சோர்ஸாக அதாவது வெளியேருந்து எடுத்து சார்ஜ் போகிற கூட நம்ம வந்து இதை பயன்படுத்த கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க பேட்டரியில் இயங்கக்கூடியது, எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கும்போது இது எப்படி ஹேக் செய்ய முடியும்னு சொல்லி அரசு வந்து கேட்குது. ஹேக் செய்கிறக்கு யாராக இருந்தால் வந்து ஹேக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அரசு வந்து வெளிப்படையாக பல நேரங்கள்லையும் தேர்தல் ஆணையம் பல நேரங்களையும் வந்து சவால் விட்டுருக்காங்க. அப்போ முயற்சி பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இவிஎம் மிஷின் மீது பல கேள்விகள் வந்து இப்போ வரைக்கும் எழுந்துட்டு தான் இருக்குது. இந்த நிலையில தான் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற இருக்குது. அந்த எண்ணிக்கையில் புதிதாக யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களா, இல்லை இருக்கிற ஆட்சி தொடர போகிறதா, இல்லை நாம் தமிழ் சொல்கிற மாதிரி மாற்றம் வரப்போகிறதா, இல்லை விஜய் அவர்கள் சொல்ல போய் விசில் புரட்சி நடக்க போகிறதா அப்படிங்கிறது நாளை காலையிலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்படி இருக்கும்போது திருச்சி கிழக்கில் வந்து விஜய் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் வந்து இங்கே வந்து கள்ள ஓட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. திமுகவும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் இணைந்து விஜய் அவர்களுக்கு எதிராக கள்ள ஓட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் வாக்குப்பெட்டி வந்து வாக்காகத்தை பூட்டிட்டு உள்ளக இருக்கணும் பல மணி நேரமா? வாக்குப்பதிவான அன்னைக்கே பல காணொலிகள் வந்து வெளியாச்சு, பல காணொலிகள் வந்து சமூக வலைதளங்கள் முழுவதும் வந்து பரப்பப்பட்டுச்சு. அந்த காணொலிக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி அங்கே இருக்கிற அதிகாரியை வந்து எப்பவுமே பேட்டரி கழட்டிட்டு தான் சீல் வைப்பாங்க. இந்த முறை வந்து பேட்டரி கழட்டாமல் சீல் வச்சிட்டாங்க. அதனால தான் நாங்கள் பேட்டரியை கலெக்டருக்காக தான் திரும்ப வந்து உள்ளக்க போகணும்னு சொல்லி அங்கே இருக்கிற அதிகாரி வந்து விளக்கம் கொடுத்ததாகவும் அன்றைய காலகட்டத்தில் வந்து செய்தியாக வெளியாக இருந்துச்சு. இப்படி கள்ள ஓட்டு போட முடியுமா, போட முடியாதா, திருச்சி கிழக்கில் கள்ள ஓட்டு போடப்பட்டுச்சா அப்படிங்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து எந்த ஒரு விளக்கமே வந்து கொடுக்கல. ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. உண்மையா மனசாட்சி உண்மையா சொல்லுங்க, தப்பு பண்ணலன்னா உண்மையா சொல்லுங்க, எதுக்காக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அம்மா இவ்வளவு நேரம் கேட்டாங்க, அவங்க என்ன நீங்க கேட்டா இவ்வளவு நேரம் கேட்டா என்ன சொல்ல, அம்மா இவ்வளவு நேரம் கேட்டா பதில் சொல்லல, சார் கேட்டோன்னே நீங்க சொல்லுங்க ஒண்ணு இல்ல அவங்க. இப்படி இந்த இவிஎம் மிஷின் மீது பல்வேறு குறைகள் இருந்தாலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தொடர்ந்து இந்த இவிஎம் மிஷின் தான் வந்து 2004 அப்புறம் தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலும் சரி தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. ஆனால் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்ச அமெரிக்கா வந்து இப்போ வந்து ஓட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து மாறிட்டாங்க. யூகேயும் வந்து பேப்பரில் தான் வந்து வாக்குப்பதிவு வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் பிரேசில், பிரிட்டன் போன்ற நாடுகளையும் வாக்குப்பதிவு வந்து பேப்பரில் தான் நடைபெற்று இருக்கு. இந்தியா போன்ற மிக மக்கள் தொகை அடர்த்தியான நாட்டில் வந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக வாக்குப்பதிவு நடைபெறுது. ஆனால் அதற்கான ரிசல்ட் வர்றதுக்கு 1 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. ஒருவேளை வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நீங்கள் வாக்குப்பதிவு பண்ணால் நாளை காலையிலே அதற்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது பல நபர்களோட கேள்வியாகவும் இருக்குது. இந்த இவிஎம் மிஷின் வச்சிருக்க இடங்களில் பல இடங்களில் இப்போ வந்து சிசிடிவி வேலை செய்யலை. ஒருத்தர் வந்து ஜனநாயகன் படத்தை அங்கே இருந்த சிசிடிவி கேமரா அந்த டிவியில் வந்து ஓட விட்டு பார்த்தாருன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இந்த நடந்து முடிந்த தேர்தல் அதற்கு பின்பு இருந்த 10 நாட்கள்னு சொல்லி பல சுவாரஸ்யமான தகவல்கள், பல சுவாரஸ்யமான செய்திகள் வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு. இந்த இவிஎம் மிஷினை சுற்றியும் அங்கே இருக்கிற வாக்கங்களை சுற்றியும் நாளை காலை வாக்கு எண்ணிக்கை யார் தமிழ்நாட்டை ஆள போறா அப்படிங்கிறது நாளை காலை வந்து நம்ம தெரிஞ்சிடும். இன்னும் சுவாரஸ்யமா அது இருக்க போகுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.